இந்த பாட்டு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கோயில தான் எடுத்தாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த பாட்டோட பேக்ரவுண்ட்ல வர கோயில தான் ரீசெண்டா நான் பாக்கிறதுக்காக போயிருந்தேன். இந்த கோவில் எங்க இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தென்காசியில தாங்க இருக்கு. நம்ம தென்காசி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 10 கிலோமீட்டர் இருக்க பன்மொழின்ற ஊர்ல தான் இந்த கோயில் இருக்கு. இந்த கோயிலோட பேர் திருமலை குமாரசாமி கோவில் அல்லது திருமலை முருகன் கோவில்னு சொல்றாங்க. இந்த கோயில் 600 ஆண்டுகளுக்கும் மேலேயே பழமையான கோயிலுங்க. இந்த கோயில்ல இந்த பாடல் காட்சி மட்டும் இல்லாம நிறைய தமிழ் படங்கள் இந்த கோயில ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த கோயிலுக்கு மேல போறதுக்கு மொத்தம் 2 வழி இருக்குங்க. படிக்கட்டு வழியா போனீங்கன்னா நீங்க 625 படிக்கட்டு ஏறி மேல போற மாதிரி இருக்கும். வண்டிகள் போற மாதிரியும் பாதை இருக்குங்க. நீங்க கோயில் கிட்ட வரைக்கும் நீங்க வண்டிலேயே போய்க்கலாம். நீங்க தென்காசி இல்ல செங்கோட்டை வரைக்கும் ட்ரெயின்ல வந்துட்டு அங்கிருந்து இந்த கோயிலுக்கு வரதுக்கு பஸ் வசதிகளும் இருக்கு. இந்த கோயில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்துல இருக்க ஒரு குன்றுல இருக்கிறதுனால நம்ம மலைக்கு மேல ஏறி பார்க்கும்போது இந்த கோயிலை சுத்தியும் மலைகளா காட்சி அளிக்கும். இந்த மலையோட அடிவாரத்துல இருந்து மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள இந்த மலையோட உச்சிக்கு போய் சேர்ந்துடலாம். இங்க நம்ம வண்டிகளை நிறுத்துற வகையில பார்க்கிங்ல சிறப்பா பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு ஒரு வரலாற்று கதையும் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேங்க. இந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மலையில ஒரு வேலை மட்டும் வச்சு வணங்கி வந்திருக்காங்க. ஒரு நாள் அர்ச்சகர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு புளிய மரத்தடியில போய் படுக்கும்போது அவரோட கனவுல முருகர் வந்திருக்காரு. இந்த மலை எனக்கு சொந்தமானது. இந்த மலையில இருந்து பக்கத்துல இருக்க ஒரு ஊர்ல நான் சிலை வடிவில் இருக்கேன். அந்த சிலை ஒரு மண்ணுல புதைக்கப்பட்டிருக்கு. அதை கொண்டு இங்க கோயில் கட்டுமாறு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அர்ச்சகர் தன் கனவுல வந்ததை பத்தி அந்த ஊரோட அரசர் கிட்ட போய் சொல்லியிருக்காரு. அரசரும் அந்த சிலையை தோண்டி எடுத்துட்டு வரதுக்காக உத்தரவிட்டிருக்காரு. அப்படி எடுத்துட்டு வரப்பட்ட இந்த சிலையை இந்த மலை மேல வச்சு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. இதுதான் இந்த கோயில் உருவான வரலாறு. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. கந்தா நீ தேரேறி கடம்பா உன் வீரம் சூடி கொட்டு மூரசு கொட்ட வாரும் ஐயா. 6 படகில கோடி பேருல 6 முகனேவோ வீரம். அந்த பாத பின்னணித்தோ நடந்திருந்த அச்சம் மிச்சம் இன்றி போகாதா. முருக முடிவெடுக்க சிவனோ கேட்டிருக்க வெற்றி வேலனுக்கு ஆரோகரா. கந்தாணி தேரேறி கடம்பா. நீங்க தென்காசி பக்கம் வந்தீங்கன்னா இந்த அழகான கோயிலை ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு வாங்க. இல்ல ஏற்கனவே இந்த கோயிலை நீங்க போயிருக்கீங்கன்னா நீங்க கமெண்ட்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.